Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 10th ஓட first chapter real numbers like exercise number 1.2 பண்ண போறோம். இதுக்கு before நம்ம வந்து introduction video and 1.1 exercise பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து இங்க நான் descriptionல வச்சிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. Exercise number 1.2 first sum prove that root 5 is irrational. இப்போ root 5 வந்து irrational number நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது வந்து ப்ரூஃப் பண்ணணும். எதனால we are saying it's irrational அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து we take a contradiction method. அதாவது முரண்பாடான கருத்தை நம்ம எடுத்துக்கிறோம். root 5 நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரேஷனல் நம்பர்னு எடுத்துக்கிறோம். அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே root 5ல இருக்கா நம்ம ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் we are stating that root 5 is an irrational number. Let assume root 5 is a rational number. இப்போ rational numberனா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? A and B are integers. இப்போ rational numbers நம்ம A and B ஃபார்முலா பிரசன்ட் பண்ணுவோம். அதாவது A by B ஃபார்முலா பிரசன்ட் பண்ணுவோம். And A and B are co-primes. ரெண்டுமே co-prime-ஆ இருக்கும். அதாவது co-prime ஆனது அந்த நம்பருக்கு நடுவுல வந்து common factor 1 மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம rational number நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணுவோம்னா அதோட simplest ஃபார்முலா பிரசன்ட் பண்ணுவோம். சோ பெரிய நம்பரா இருந்தா சிம்பிள் பண்ணி பிரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா அதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும் தான் இருக்கும். அதுதான் நம்ம கோப்ரைம் அப்படி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 into 1 3 into 1 பண்றேன். இங்க வந்து காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ இது வந்து கோப்ரைம். A by B வந்து கோப்ரைமா இருக்கும். ஏன்னா அதோட காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தான் இருக்கும். அது செகண்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் B வேல்யூ should not be equal to 0. B வேல்யூ வந்து 0 வராது. அது வந்து தேர்ட் கண்டிஷன். இந்த மூணு கண்டிஷன் இருந்ததுன்னா அது வந்து ரேஷனல் நம்பர். இப்போ இந்த மூணு கண்டிஷனும் வந்து ரூட் 5 ஓட இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். சோ ரூட் 5 equal to a by b. சோ ஒரு irrational நம்பர் நம்ம என்ன பண்றோம்? ரேஷனல் நம்பருக்கு ஈக்குவலா பிரசன்ட் பண்றோம். அப்போ நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து we are squaring both the sides. சோ ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும்? ரூட் 5 to root 5 5. 5 equal to a square by b square. இப்போ இந்த b நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? 5b square equal to a square. இது வந்து first equation எடுத்துக்கலாம். First equation. இப்போ according to fundamental arithmetic theorem, if a square divided by 5, then a will be divided by 5. இங்க பாத்தீங்கன்னா a வந்து 5 டிவைட் பண்ணுது. a square வந்து 5 டிவைட் பண்ணனும்னா a வந்து 5 டிவைட் பண்ணும். அதுதான் வந்து தியரமோட கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்ட் ஏற்றவா நம்ம என்ன பண்றோம்? a ஸ்கொயர் அதாவது a ஓட வேல்யூ வந்து போடுறோம். let take a equal to 5k. சோ a ஓட வேல்யூ வந்து 5k வை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த a வேல்யூ வந்து 5k ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப நம்ம என்ன எழுதலாம்? 5b square equal to 5k whole square. ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ இது சால்வ் பண்ணும்போது 5b square equal to 5 into 5 25. 25k square. இப்போ நம்ம இத கேன்சல் பண்றோம். 5 one time 5 5 is 25. அப்போ b square equal to 5k square. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். Again, according to arithmetic theorem, if 5 divides b square, then 5 divides b. இப்போ b ஸ்கொயரை வந்து 5 ஆல டிவைட் பண்ண முடியும்னா அப்ப b வந்து 5 ஆல டிவைட் பண்ண முடியும் இல்லையா? இதுதான் வந்து தியரமோட கான்செப்ட். இங்க வந்து a ஸ்கொயர் தான் 5 டிவைட் பண்றோம் and அதே மாதிரி b ஸ்கொயர் 5 டிவைட் பண்றோம். அப்போ அகைன் வந்து a by 5 பண்றோம் and b by 5 பண்றோம். and இப்போ பாத்தீங்கன்னா a and b க்கு வந்து காமன் ஃபேக்டர் வந்து 5 இருக்கு. hence a and b has common factor 5. This contradicts the condition that a and b are co-primes. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ரேஷனல் நம்பருக்கு வந்து a and b வந்து co-primesனு எடுத்துக்கிட்டோம். ஆனா அதுல வந்து காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தான் இருக்கணும். ஆனா இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு காமன் ஃபேக்டர். அப்போ இது co-prime இருக்க முடியாது. இல்லையா? Our assumption is false, hence proved that root 5 is an irrational. So rational numbersக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே வந்து root 5 ஓட இல்ல. அப்போ இது வந்து irrational நம்பர் தான் ப்ரூஃப் பண்றோம். இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் போட்டாலே பழகிடும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டைம்ல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். பட் நீங்க ஒரு 2-3 டைம் போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். and இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம். எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. செகண்ட் சம் prove that 3 plus 2 root 5 is irrational. இப்போ இதுக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் இல்லையா? அதே மெத்தட் தான் பண்ண போறோம். ஆனா ஸ்டெப்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இப்போ root 5, root 7, root 3 irrational proof பண்ணுங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம் பண்ண மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம எழுதணும். ஆனா இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்லி தரேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? irrational வந்து ரேஷனல் ப்ரூஃப் பண்றதுக்கு
ரேஷனல்னு எடுத்துக்கிறோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்குறோம். Let assume 3 plus 2 root 5 is an rational number. So rational numbers என்ன இருக்கும்? A and B integers இருக்கும். A and B are co-primes and B value not equal to 0. நம்ம A by B ஃபார்ம்ல எழுதுவோம். ரெண்டுமே co-prime இருக்கும் and B value not equal to 0. இது மூணும் கண்டிப்பா நீங்க எழுதணும். இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தா இந்த மூணு ஸ்டெப்ஸும் கண்டிப்பா நீங்க எழுதணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல எழுதணும். அப்பதான் அது வந்து ரேஷனலா இர்ரேஷனலா நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். 3 plus 2 root 5 equal to A by B. எதுக்கு நம்ம இங்க A by B எழுதுறோம்? இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர், இது வந்து இர்ரேஷனல் நம்பர் இல்லையா? ரெண்டுமே ஈக்குவல் பண்றதுக்காக நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? இந்த 3 நம்ம இங்கே மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? 2 root 5 equal to A by B. 3 வந்து இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப minus 3 மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த நம்பரை மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? root 5 equal to A by B minus 3. இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? டிவிஷன்ல மாறும் 1 by 2. பாருங்க இது வந்து irrational, இது rational. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? இல்ல. இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபர்தர் ஸ்டெப் நீங்க போடணும்னு அவசியம் இல்ல. Therefore 3 plus 2 root 5 is a rational number contradicts with the fact that 3 plus 2 root 5 is irrational. Hence our assumption is wrong and 3 plus 2 root 5 is irrational. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். நீங்க ஃபர்ஸ்ட் சம் மாதிரி எலாபரேட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சம்முக்கு நீங்க அந்த மாதிரி தான் போடணும். பட் இந்த சம் வந்து நீங்க LHS and RHS வந்து ரேஷனலா இர்ரேஷனலா ப்ரூஃப் பண்ணாலே போதும். irrational is not equal to rational number. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். Third sum, prove that the following are irrationals. இது வந்து irrational ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 1 by root 2 கொடுத்திருக்காங்க. இப்போ as நம்ம என்ன பண்றோம்? Let assume 1 by root 2 is a rational number. A and B are integers, A and B are co-primes, B value not equal to 0. இது மூணுமே டிஃபால்ட்டா நீங்க எழுதிக்கணும் எடுத்த உடனே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? 1 by root 2 equal to A by B. இது வந்து irrational, இது rational. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் பண்றோம். இப்போ என்ன ஆகும்? இது 1 by root 2 வந்து root 2 by 1 எழுதிக்கலாம், இல்ல 1 தேவையில்லை. equal to B by A or root 2 equal to B by A. ஸோ இந்த 1 வந்து போடலாம், இல்ல போடாம இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம? இது irrational, இது rational. ஆனா ரெண்டுமே ஈக்குவலா இல்ல. இதோட இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. Therefore 1 by root 2 is a rational number contradicts with the fact that 1 by root 2 is irrational. நம்ம ஃபர்ஸ்ட் rational சொன்னோம், பார்த்தா அது irrational தான் இருக்கு. Hence the assumption is wrong and 1 by root 2 is irrational. அவ்வளவுதான். Second sum 7 root 5 இதுவும் அதே மெத்தட் தான். Let assume 7 root 5 is a rational number. A and B are integers, A and B are co-primes, B value not equal to 0. இப்போ 7 root 5 நம்பர் ரேஷனல் நம்பருக்கு ஈக்குவல் பண்றோம் A by B. இங்க வந்து A by B தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து P by Q எழுதிக்கலாம். உங்க சாய்ஸ் தான். ஓகேங்களா? வேரியபிள்ஸ் வந்து எதெல்லாம் போட்டுக்கலாம். A by B, P by Q, X by Y அந்த மாதிரி நீங்க வேற வேரியபிள்ஸும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்றோம்? இந்த 7 வந்து நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? root 5 equal to A by 7B மாறிடும். 7 வந்து டிவிஷன்ல வந்துருச்சு. இது வந்து ஒரு irrational, இது rational. ரெண்டுமே ஈக்குவலா இல்லையா? Therefore 7 root 5 is a rational number contradicts to the fact that 7 root 5 is irrational. Hence the assumption is wrong and 7 root 5 is irrational. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நீங்க ஈஸியா முடிச்சிடலாம் இந்த சம்ஸ் எல்லாமே. Third sum 6 plus root 2. Let's assume 6 plus root 2 is a rational number where A and B are integers, A and B are co-primes, B not equal to 0. இப்போ என்ன பண்றோம்? 6 plus root 2 equal to A by B. இப்போ என்ன பண்றோம்? இந்த 6 வந்து நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? இது பிளஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ் தான் மாறிடும். A by B minus 6 equal to root 2. இப்போ இதுக்கு நம்ம LCM எடுக்கலாம். இது வந்து என்ன ஆகும்? by 1 அர்த்தம். அப்போ LCM எடுக்கும் போது B காமன் ஃபேக்டரா வரும். A minus 6B equal to root 2. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து irrational. This is rational, this is irrational. ரெண்டுமே ஈக்குவலா இல்ல.
Therefore, 6 plus root 2 is rational contradicts the fact that 6 plus root 2 is irrational. Hence, the assumption is wrong and 6 plus root 2 is irrational. அவ்வளவுதான். இப்போ இந்த சாப்டர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அண்ட் 1.1 எக்ஸசைஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இதோ நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அண்ட் ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மீன்வைல் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thanks for watching. Thank you.